காலையில் ஒரு 150 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் ஹெவியாக வாலட்டிலாக மாறிடுச்சு. போர்ட் சைஸ் 50 பாயிண்ட் ஆசிலேஷன் ஆகிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு ட்ரேடர்ஸோட பேஷன்ஸவே செக் பண்ணியிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வாங்க சார்ட்டை செக் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் 24,900 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருக்கோம். லோட் பண்ணிட்டு ஃபெச் ஃபுல் சார்ட் கொடுத்துட்றோம். இதுக்கப்புறம் எஸ்டிஆர் செக் பண்ணி பார்க்குறோம். எந்த லைன் ஜீரோக்கு மேலே இருக்கும் அந்த சைட் பொசிஷன் எடுக்கணும். பாருங்களேன், நம்ம கிரீன் லைன் மேலே இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? கால் ஆப்ஷன் பை பண்ணணும். 280 கிட்ட பை பண்ணியிருந்தாலும் மேலே 335 வரைக்கும் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 20% கிட்ட மூவ்மெண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம் வாலட்டிலாக மாறிடுச்சு. நீங்க வந்து எஸ்டிஆர் செக் பண்ணி பார்த்தா தெரியும், ரெண்டு லைனுமே ஜீரோக்கு மேல இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? ரெண்டு லைன் ஜீரோ மேல இருந்தா வாலடைசேஷன் பொசிஷன்ஸ் எடுக்கக்கூடாது. நாளைக்கு மார்க்கெட் எப்படி தெரிஞ்சுக்கிட்டு 25,000 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணிருக்கோம். லோட் பண்ணதுக்கு அப்புறம் எம்எஸ்சி செக் பண்ணி பார்க்கணும். இங்க பாருங்களேன், கால் சைடும் பை இருக்கு, புட் சைடும் ஹெவியா பையிங் வச்சிருக்காங்க. இதுல இம்பார்ட்டன்ட் லெவலா 25,000 கால் ஆப்ஷன்ல பையிங் இருக்கு. அதே மாதிரி 25,050 புட் ஆப்ஷனும் ஹெவியா பையிங் இருக்கு. இந்த வாரம் மந்த் எண்ட் எக்ஸ்பீரி இருக்கிறதுனால மார்க்கெட் இன்னைக்கு ஹை வாலட்டிலா இருந்தது. எம்எஸ்சி செக் பண்ணி பார்த்தால 25,000 அப்படிங்கிறது பாட்டம் லெவல் ஆகும். 25,050 அப்படிங்கிறது நமக்கு ஒரு டாப் லெவலில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. போத் சைட் வாலட்டிலாக இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் காஷனாக ட்ரேட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்.